சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பயிற்சி. இந்த செவ்வாய் பயிற்சியாகி அதாவது காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடமான மீன ராசியிலிருந்து அவருடைய சொந்த வீடான காலபுருஷன் தத்துவப்படி முதல் ராசிக்கு மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவர் பயிற்சியாகி அவருடைய பயண காலங்கள் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 45 நாட்கள். அந்த 45 நாட்கள்ல இந்த செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 1/6/2024 சனிக்கிழமை இந்த செவ்வாய் பயிற்சியானது. செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா மேச வீடான காலபுருஷ தத்துவப்படி முதல் வீட்டில் செவ்வாயுடைய வீட்டில் சொந்த வீட்டில் செவ்வாய் இருக்கு. சூரியன், சுக்கிரன், புதன், குரு 4 கிரகங்கள் ரிஷப வீட்டில் இருக்கு, 2ஆம் வீட்டில். கேது பகவான் அவருடைய 6ஆம் இடமான கன்னி வீட்டில் இருக்காரு. சனி பகவான் கும்பத்தில் இருக்காரு. ராகு மற்றும் மீனத்தில் இருக்கு. இந்த 12 ராசிக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியானது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் எப்படிப்பட்ட ஒரு கிரகம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். அரும்பெரும் சாதனைகளை செய்ய வல்ல துணிச்சலையும் தைரியம், வீரியம் இதெல்லாம் அளிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தம்பி குடையான் படைக்கஞ்சான் சொல்றோம்ல, தம்பி என்கக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா இவரின் பலம் அமைந்தால் மட்டுமே, ஒரு சாதகமான ஒரு பலம் அமைஞ்சால்தான் சொந்தமா சுயமா ஒரு வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே யோசிக்க முடியும். அப்ப இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12 ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறாருங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, இந்த சிம்ம ராசி அப்படின்னாலே, சிம்மம் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தன்னை அறியாத ஒரு இனம் புரியாத ஒரு விஷயம் நடக்கும். ஏன் அப்படின்னா காலபுருஷனின் தத்துவப்படி அது 5வது ராசி. 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வஸ்தானம், இது எல்லாமே அதுதான். ஒரு மனிதனுக்கு யாரு எப்படி இருந்தாலும் குலதெய்வம்ங்கிற ஒரு விஷயம் கை கொடுத்துச்சு அப்படின்னா அவன் வாழ்க்கையில கஷ்டப்படணுங்கிற அவசியமே கிடையவே கிடையாது. அப்ப இந்த செவ்வாய் பயிற்சியானது இந்த சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு 4க்கும் 9க்கும் உள்ள அதிபதி செவ்வாய் பகவான். அவரு உங்களுக்காக 8ஆம் இடமான மீன ராசியில இருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சியாகி ஆட்சி பலம் பெறார். ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் எப்படி பலனை செய்வார்? இந்த செவ்வாய் பகவானுடைய காரகங்கள் என்னென்ன, அவருடைய செயல்பாடு என்னென்ன, அவருடைய வேலைகள்லாம் என்னென்ன, இதெல்லாம் நம்ம விரிவா பார்க்கணும். அதாவது அரும்பெரும் சாதனைகளை செய்ய வல்ல துணிச்சலையும் தைரிய வீரியத்தையும் அளிக்கும் ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவான் தான். அப்ப இந்த செவ்வாய் பகவான் பாத்தீங்க அப்படின்னா தம்பி குடையான் படைக்கு அஞ்சான் சொல்றோம்ல. அப்ப தம்பி என்பது இந்த கிரகம் பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவானே. அப்ப இவர் செவ்வாய் ஒரு ஜாதகத்துல ஒரு நல்ல நிலையில அமைய பெற்றால் மட்டுமே சுயமாக வீடு கட்டுவதை கூட யோசிக்க முடியும். அப்ப இவரை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்? சகோதரக்காரகன் என்று அழைக்கப்படும் கிரகமே செவ்வாய் பகவான் தான். அதாவது வீரதீர செயல்கள், ஆபத்தான காரியங்கள், விபத்து, கண்டம், இரத்த காயம், எதிரிகள், விதவை, போர்க்களம் எல்லாம் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே செவ்வாயுடைய காரகம் தான். வெடி பொருட்கள் பெருசா, இப்ப வெடி பொருட்கள் குண்டு போடுறேன், அங்க போடுறேன், இங்க போடுறேன், வெடி மருந்து வைக்கிறேன், இதெல்லாம் சொல்றோம்ல, அது எல்லாமே வெடி பொருட்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய காரகம் தான். ஆபத்தான நெருப்பு, உடல்ல ஓடக்கூடிய ரத்தம் எல்லாமே செவ்வாய் தான். ஒரு மனிதனுக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது, ரத்தம் சரியில்லை, ரத்தம் சுண்டி போச்சு, ரத்த சோகை, இதெல்லாம் சொல்றோம்ல. அப்ப அந்த கண்டிப்பாக அவங்களுக்கு செவ்வாய் ஏதோ ஒரு வகையில் பலவீனமா இருக்காரு அப்படிங்கிறது கணக்கு.
அதாவது உஷ்ணம், உடல்ல வரக்கூடிய உஷ்ணம், அம்மை நோய், மேல வரக்கூடிய கொப்பளங்கள், பெரிய பேராசைப்படுறது, காம உணர்வுகள் அதிக காம உணர்வுகள் இருக்கிறது, திருட்டு குணம், திருடுறதுக்கு உண்டான குணம் எல்லாமே தீய எண்ணங்கள் போன்றவை எல்லாமே செவ்வாய் தான் காரகம். ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பலமா அமைஞ்சிருக்கா பலவீனமா அமைஞ்சிருக்கா, இதை வச்சுதான் அவன் நல்லவனா கெட்டவனா அதையே தீர்மானிக்க முடியும். ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாய் எப்படிப்பட்ட நிலையில இருக்குங்கிறத வச்சுதான் வரக்கூடிய கணவன் நல்லவனா கெட்டவனா, அவனுடைய நிலை எந்த அளவுல இருக்கும், சுயமா வீடு கட்ட முடியுமா, வண்டி வாகனங்கள் வாங்க முடியுமா, இடம் வாங்க முடியுமா, நிலத்துக்கு சொந்தக்காரன் செவ்வாய் தான். அப்ப இதெல்லாம் பண்ண முடியுமான்னு ஒரு இது பண்றதுன்னா, இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது பலன் தான். இந்த 12 ராசிக்குமே பொதுவான பலன். அப்ப உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இது சிம்ம ராசிக்கு பொறுத்தளவரை நம்ம சொல்லக்கூடிய பலனாகப்பட்டது பொது பலனா இருந்தாலும், உங்களுடைய விதி ஜாதகத்தில், உங்களுடைய ஜனன ஜாதகத்துல, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா, செவ்வாய் பலமா இருக்கா பலவீனமா இருக்கா, அவர் அதாவது வக்ரமாவோ அஸ்தமனமாவோ திதி சூனியத்துக்குள்ளயோ இல்ல நீசம் பெற்றோ இப்படி எல்லாம் இருக்கா, முதல்ல அதை பார்க்கணும். அப்போ உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய விதியினுடைய அமைப்பு, அதுல நடக்கக்கூடிய எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க அமைப்புல இருக்கோ அந்த கிரகங்களுடைய ஒளி பிரதிபலிப்பு அப்படியே நம்ம உடம்புல சாரும், உடம்புல நடக்கும், அதுல உள்ள மாற்றங்கள் அப்படியே நடக்கும். 50 பூதங்களை கொண்டதுதான் இந்த உடல். உடல்ல என்ன மாற்றங்கள், நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பஞ்சபூத தன்மையில, பஞ்சபூதங்கள்ல ஏதேனும் மாற்றங்கள் வருது அப்படின்னா உடல்ல கண்டிப்பாக அந்த மாற்றங்களுக்கு வழி வகுத்தே தீரும், நடந்தே தீரும். அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு எந்த கிரகமாக இருந்தாலும், எந்தெந்த கிரகம் பலம் பெறுதோ பலவீனம் பெறுதோ அதனுடைய நிலையாகப்பட்டது இந்த உடல்ல அப்படியே சாரும். அப்போ உங்களுக்கு இந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. அப்பாவின் வழியில் கிடைக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், அண்ணன் தம்பி அப்பா எல்லாமே சேர்ந்து பங்கு பிரிச்சுக்கிறது, அதை சுமூகமா பிரிச்சுக்குவாங்க, எந்த சண்டை சச்சரவுகள் இல்லாம பிரிச்சுக்கிடுவாங்க. அப்போ உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால பாக்கியமான சொத்து, அப்பா சம்பாதித்த சொத்து சம்பந்தமான விஷயங்கள் நிறைய இருக்கும், நீங்கள் சம்பாதிச்சதும் இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த சொத்துக்கள்ல அதாவது ஒரு வீடு கட்டுறது, ஆடம்பரமான வீடு கட்டுறது, அலங்கார மாளிகை கட்டுறது எல்லாம் சுக்கிரனுடைய காரகம். அப்ப அந்த இடம் பிளாட்டு எல்லாம் வாங்கி போடுறது செவ்வாயுடைய காரகம். அப்போ ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு பலம் என்பது சொல்லவே முடியாது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் விதி ஜாதகத்தில் இன்னைக்கு நடக்கக்கூடிய கோச்சார பலன், இந்த கிரகங்களுடைய கோச்சார பலன், நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள், உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு எல்லாமே வச்சுதான் நீங்க நல்லவனா கெட்டவனா, இல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, நல்ல கணவன் மனைவி கிடைக்குமா, வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுமா ஏற்படாதா, இதெல்லாம் பார்க்க முடியும். என் வாழ்க்கையில நான் பிறந்ததுல இருந்து முன்னேற்றமே இல்லைன்னு சொன்னவங்களும் உண்டு, வாழ்க்கையில பிறக்கையிலேயே செல்வந்திரன் கோடீஸ்வரனா பிறக்கிறவங்களும் உண்டு. அவரவருடைய கர்ம வினை அது. முன் ஜென்மத்துல என்ன கர்மா நல்லது கெட்டது என்ன செய்யறோமோ அடுத்த பிறவியில அதை அனுபவிக்க போறோம், அதுதான் அவருடைய கர்ம வினை. அப்ப இந்த பிறவியில நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் நம்ம அனுபவிச்சு, அதை அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடல்ல உயிரை நீடிக்க செய்யறது சனி பகவானுடைய வேலை. அப்படிப்பட்ட சனி பகவான், நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சனி பகவான், ராகு கேது, குரு பகவான், இதெல்லாம் வருஷத்துல என்ன பலனை கொடுக்குமோ, மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய கோள்களான சூரியன், சுக்கிரன், புதன், குரு, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மாத கோள்கள். இது இந்த செவ்வாய் 45 நாள் 1.5 மாசம் பயணம் செய்யக்கூடிய கிரகம். எல்லா கிரகமும் இந்த மாத கோள்கள் அனைத்துமே ஒரே மாசத்துல குபீர்னு அள்ளி கொடுத்துட்டு போயிடும், திடீர் லாட்டரி சீட் அடிச்ச மாதிரி. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில திடீர் முன்னேற்றம், திடீர் லாபம், இது எல்லாமே கிடைக்கும். அப்ப இதுக்கு உங்களுடைய விதி ஜாதகம், தசாபுத்தி, கோச்சாரம் எல்லாம் ஒத்துழைக்கணும்.
ஒத்துழைச்சா மட்டும்தான் எல்லாமே நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு. சரி, இதை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடன் இணையும் கோள்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யுத்தத்துல ஈடுபடும். செவ்வாயுடைய யுத்தத்தில் ஈடுபடும். அதாவது எந்த கிரகம் செவ்வாயோட ஈடுபட்ட கிரகம் பலத்தை இழக்குதோ அது அதோடைய சுய பலனை இழந்துடும். அப்ப அந்த கிரகத்தினுடைய பலனையும் அந்த எந்த கிரகம் வெற்றி பெறுதோ அந்த கிரகம் தான் அதனுடைய செயல்பாடை வேலை செய்யும். அதாவது தோற்றவை தனது சுய பலனை இழந்துவிடும். சனி செவ்வாய் ரெண்டுமே வந்து சேர்ந்து பார்க்கும் பாவகம் பலம் இழக்கும். இவர் ரெண்டு கிரகமே சேர்ந்து சஞ்சரிக்கும் போதோ இல்ல பார்க்கும் போதோ பூமியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரளயங்கள் கண்டிப்பா ஏற்படும். நிலநடுக்கங்கள், அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய சுனாமி, கொலை சம்பவங்கள் எல்லாம் நீடிக்கும். அப்போ ஒரு கிரகம் பலம் அடைகிறதும் பலவீனம் அடைகிறதும் எந்த நிலையில கொண்டு போய் விடுது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கணும். பலமா இருக்கும் பலவீனமா இருக்கு. சின்ன பிள்ளைகள் அதாவது விளையும் பயிர் முளையில் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பையன் வளர்ந்து வரக்கூடிய விதம் நல்ல விதத்துல வர்றானா கெட்ட விதத்துல வர்றானாங்கிறது நம்ம அவன் பார்வையை வச்சு அவனுடைய நடைமுறையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அந்த கிரகம் வந்து அவனுக்கு பலவீனமா இருக்கு பலமா இருக்கு. எத்தனை பிள்ளைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 வயசுக்குள்ள பெரிய பெரிய பட்டங்கள் கின்னஸ் சாதனைகள் இதெல்லாம் படைக்குது. நம்ம கண்கூட பாக்குறோம். இதே 20 வயசுக்கு உள்ளேயே கொலைகாரன் கொள்ளைக்காரன் கெட்ட பேரு என்னென்ன கெட்ட பேர் இருக்கோ அனைத்து கெட்ட பேரும் எடுத்து ஜெயிலுக்கு போயிடுறான். அப்ப அவனும் இந்த செவ்வாய் அவனுக்கும் தான் உண்டு. அப்ப பலமா அமைகிறதும் பலவீனமா அமைகிறதும் அதோடைய நிலை எங்க இருக்கு? கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலனை அனுபவிச்சே தீர வேண்டும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து பலம் அமைஞ்சவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது விபரீதமா ஒருத்தருக்கு அமைதுன்னா ஒரு உயிரை துச்சமாக கூட மதிக்காம பெரிய தீவிரவாதி ரேஞ்சுக்கு போறேன் அப்படின்னா அவனும் செவ்வாய் காரகமே. அப்ப எப்படி இருக்கும் பாத்துக்குங்க. இதை வந்து வெளியே சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நிலைக்கு தள்ளப்படும் இந்த செவ்வாய் வந்து பலவீனம் அடைகிறது. இதனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ம ராசியில இருந்தும் ஜென்ம லக்கணத்துல இருந்தும் 2, 4, 7, 8, 12 இருந்தால் அது செவ்வாய் தோஷம்னு நம்ம சொல்றோம். செவ்வாய் தோஷமாவோ இப்ப இந்த பலம் பலவீனம் நம்ம சொன்னோம்ல, செவ்வாய் வந்து பலவீனம் இல்லாமல நல்ல நீச பங்கம் அடைகிறது, நீச பங்க ராஜயோகமோ இல்ல செவ்வாய் வந்து வக்ரமாகிறது, நீசம் பெற்று வக்ரமாகிறது. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே நல்லதை செய்யும். அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் தோஷமே இருந்தாலும் சுயமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பா செவ்வாயுடைய காரகம் வேலை செய்யணும். நான் வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு அந்த சுயமா வீடு கட்டவே முடியும். அப்ப இந்த செவ்வாய் பயிற்சியானது எந்த அளவுக்கு ஒரு நல்ல காரியங்களை நடத்துவதற்கும் சரி கெட்ட காரியங்கள் செய்வதற்கும் சரி பலமா இருக்கு. டாக்டர் இருக்காரு. டாக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை டாக்டர். அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னாலே செவ்வாயுடைய காரகம் அவருக்கு கண்டிப்பா வேலை செய்யணும். செஞ்சாதான் அவர் அறுவை சிகிச்சை டாக்டர் அளவுக்கு போக முடியும். எம்எஸ் எல்லாம் நம்ம சொல்றோம்ல, அப்ப அந்த அளவுக்கு போக முடியும். அப்படின்னா செவ்வாயுடைய காரகம் முழுமையாக அவருக்கு ஒத்துழைப்பு பண்ணுனா மட்டும்தான் அவர் அறுவை சிகிச்சை டாக்டருங்கிறதே சொல்ல முடியும். இல்லைன்னா முடியவே முடியாது. அப்ப இந்த செவ்வாயுடைய காரகம் எந்த அளவுக்கு வேலை செய்யுது பார்த்தீங்களா? அப்போ இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்காக பாக்கியஸ்தானத்துல இருந்தும் 10ஆம் இடமான உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் எல்லாம் இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2 என்பது தனம், வாக்கு, குடும்பம், வருமானம் எல்லாமே 2ஆம் இடம் தான். அந்த 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சூரியனா செயல்படுவார், சுக்கிரனாகவும் செயல்படுவார், புதனாகவும் செயல்படுவார், குருவாகவும் செயல்படுவார். குருவினுடைய பார்வை என்பது 5ஆம் பார்வை. அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறார், 9ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய 2ஆம் இடம் என்பது குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக இந்த சிம்மராசிக்கு கண்ட சனி ஓடிக்கிட்டு இருக்கு.
கண்ட சனி தெண்டம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருந்தாலும் வரவு செலவுகள், வெளியில குடுக்கல் வாங்கல் பண்றது, ரியல் எஸ்டேட் பண்றது, பணம் மொத்தமா கொடுத்து வட்டிக்கு வாங்குறது, இது எல்லாம் நிதானம் தேவை. நிதானம் தவறி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பின்னடைவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து அடைஞ்சிரும். அப்போ உங்களுக்கு நிதானம் என்பது கண்டிப்பாக தேவை. 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால பணம் விரயமாகணுங்கிற ஒரு விதி இருக்கு அப்படிங்கிற நிலையினால வீடு வாசல் கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, பழைய வீடு வாங்குறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்க சுப செலவு, அது உங்களுக்கு சுபமா பயன்படுத்தி அதெல்லாம் வாங்கிடுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தை சந்திக்கும். உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்ப்பதினால் கடன் வாங்கி ஒரு லோன் வாங்கி ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அந்த முன்னேற்றங்கள் வெளியூர், வெளிப்பயணங்கள், வெளிநாடு போறது, திருமணம் சார்ந்த விஷயங்கள், அது இல்லாம மறுமணம் சார்ந்த விஷயங்கள், காதல் திருமணங்கள், இது எல்லாம் கைவிடும். ஏன்னா குருவினுடைய பார்வையினால். குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்ப பார்க்கக்கூடிய பாவகம் எப்படி இருக்கும்? பலமாயிரும். பலமாயிருச்சு அப்படின்னா எந்த ஒரு வெற்றியான காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிரும். இதுல மக நட்சத்திரம். மக நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துல மக நட்சத்திரம் பாத்தீங்க அப்படின்னா கேதுவுடைய நட்சத்திரம். உங்களுக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால நீங்க பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள், செய்யக்கூடிய ஒரு செயல்கள், கணவன் மனைவி பிரச்சனைகள் எல்லாமே கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலர் பாருங்கவே, கணவன் மனைவி கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருவாங்க. பேசக்கூடிய 2ல கேது பகவான் இருக்கிறதுனால பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஒரு விபரீதமாகி சண்டை சச்சரவுல அப்படியே பிரிஞ்சிருவாங்க. அந்த கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும், என்ன பிரச்சனையா இருந்தாலும் இந்த தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு குரு பகவானுக்கு. அவருடைய பார்வையை படும் பொழுது தோஷமான இடத்தை கூட குரு பகவான் பார்க்கிறாரு அப்படின்னா நல்லதா மாறிடும். அப்போ உங்களுக்கு எப்படிப்பட்ட நிலை மாறும்? நல்ல நிலை மாறி ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாயிரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். உங்களுடைய 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதினால், குரு சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதனால் முற்றிலும் சுப கிரகமான குரு பகவானும் அசுப கிரகம், அதாவது அசுப கிரகங்கள்னு சொல்ல முடியாது, இதை பாத்தீங்க அப்படின்னா அசுர குருவான சுக்கிர பகவானும் சேர்ந்து பார்க்கும் இடங்கள் பலவீனமாகாமல் பலமாகி உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த பூர நட்சத்திரத்துக்கும் இந்த வாய்ப்புகள் நல்லதாவே மாறும். அடுத்து உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டும் அதுல வரும். உத்திர நட்சத்திரக்காரர்கள் சூரியனும் 10ல சூரியன் இருப்பதனால அது பாத்தீங்க அப்படின்னா ஒரு திக்பலம்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் 10ல சூரியன் இருக்கிறது நல்ல முன்னேற்றம். சூரியன் அதாவது வேலை சம்பந்தமா, தொழில் சம்பந்தமா, இதுல முன்னேற்றங்கள் எல்லாத்துக்குமே சூரியன் காரகர். கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது, வேலையில இருக்கக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது, எல்லாமே நல்ல முன்னேற்றத்திற்கான வழிவாய்ப்புகள் கிடைக்கும். இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை இதுவரை குருவினுடைய பார்வை இருந்துச்சு. இந்த பார்வை இப்ப 2ஆம் இடத்தை பார்ப்பதினால் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம்.